Hi, welcome and welcome to the PK Associates Legal Awareness Series, Episode 2. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, who can demand the church account details and account informations. இது வந்து ஒரு பாஸ்ட்ரி சேர்மனோ செக்ரட்டரியோ இல்லை ட்ரெஷரரோ நம்ம அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம அவங்க கிட்ட கணக்குகள் கேட்கும்போது, சர்ச் ஆஃபரிங்ஸ் நீங்க என்ன பண்ணீங்கன்னு கணக்கு கேட்கும்போது அவங்க வந்து சொல்லாம இருக்கிற பட்சத்துல அது திருமண்டல மூல சட்டங்கள் 15, எல்சிஎஃப் சட்டங்கள் 14 மற்றும் 15, அப்புறம் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 இது எல்லாத்துலயுமே வந்து தவறாக ஒரு கிரிமினல் குற்றமாக பார்க்கப்படுது. ஒரு சர்ச் ஆஃபரிங், ஒரு மெம்பர் சர்ச்ல வந்து காணிக்க போடும் போது ஹி இஸ் த பெனிஃபிஷியரி. இது வந்து இந்த காணிக்க பணங்கள் எல்லாம் டிடிடி ட்ரஸ்டுக்கு தான் போய் சேரும் அப்படின்றத வந்து சட்டங்கள் சொல்லுது. இந்த காணிக்க பணங்கள் எல்லாமே மக்களுக்கு தான் திரும்ப வந்து சேரும். மக்களுக்கு திரும்ப வந்து சேரும் போது அவங்க அது வந்து பயனாளியா இருப்பாங்க, பெனிஃபிஷரியா இருப்பாங்க. இப்போ ஒரு 3 மாதங்களுக்கு ஒருக்கா ட்ரெஷரர் வந்து 3 மாதத்துக்கும் ஒருக்கா வந்து எல்லா டீட்டெயில்ஸையும், ரெசிப்ட்ஸையும், ஒவ்வொரு ரூபாய்க்கான கணக்குகளையும் ரெசிப்டாகவும் அதோட கார்பன் காப்பியாகவும் வைத்து அது வந்து டியூலி சைன்ட், அது வந்து தரவுகள் சரிபார்க்கப்பட்டு கையெழுத்திடப்பட்டு மக்களுக்கு வந்து பொது வெளியில அவங்க கணக்குகளை கூறணும். அந்த வகையில காணிக்கை செலுத்துறவங்க யாரா இருந்தாலுமே இது அவங்களுடைய அடிப்படை உரிமை. அவங்க அந்த கணக்குகளை, தரவுகளை கண்டிப்பாக அவங்க கிட்ட கேட்டு செக் பண்ணலாம். இது அவங்க சொல்லாத பட்சத்திலேயோ இல்ல மறைக்கிற பட்சத்திலேயோ இல்ல இந்த பணங்களை வந்து வேற வழியில அவங்க செலவழிச்சுட்டு கணக்கு காட்டாத பட்சத்திலேயோ ட்ரெஷரர் வந்து பாக்கிதாரர்களாக, அதாவது டெப்டாஸ் ஆக, கடனாளியாக கருதப்படுவார். இந்த பணங்களை வந்து கணக்கு காட்டாத பணங்களுக்கு வந்து அவரே வந்து முழு பொறுப்பையும் ஏத்துக்கிட்டு அதை கடனை அடைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அப்போ இந்த பணங்கள் எல்லாமே வந்து மக்களுக்கானது. காணிக்க பணங்கள் வந்து இந்த சர்ச் மெம்பர்ஸ், டிடிடி மெம்பர்ஸ் யாராக இருந்தாலும் அதோட கணக்குகளை கண்டிப்பாக நம்ம கேட்க முடியும். இதுதான் சட்டம் சொல்லுது. அப்படி அவங்க கணக்கு காட்டாத பட்சத்துல அது கிரிமினல் குற்றமாக செக்ஷன் 406 பாரத நாட்டிய சங்க சட்டப்படி கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட்ல வந்து அவங்க கைது கூட செய்யப்படலாம். ஃபைன் தண்டனையும் இருக்கு, இல்ல கைது மற்றும் ஃபைன் தண்டனை இரண்டுமே இருக்கு. அதனால ஒரு சர்ச்ல மட்டும் ஒரு கணக்குல வாசிச்சு அவங்க மூடி வச்சுட்டு போயிட்டாங்கன்னா அதோட அது முடிஞ்சதா இல்ல. யாராக இருந்தாலும் ₹1 நம்மளோட தரவுகள் வேணும் அவங்க கிட்ட கேட்டா கூட அவங்க அதை சொல்லியே ஆகணும். கண்டிப்பா அந்த தரவுகளை அவங்க கொடுக்கணும். இதுதான் என்னையோட தகவல். இது கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். மேலும் பல தகவல்களோட அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Advocate Praveen Kumar.